அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்மளோட ட்ரேட் செட்டப் போடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நேற்றுடைய ஐ அண்ட் லோ தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்றுடைய ஹையில் இருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஹையில் இருந்து கீழே வரான். இப்போது ஒரு 50% கிட்ட வந்துட்டு மார்க்கெட்டை வந்து மேலே போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா 2 நாளாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போனதால் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து 2 சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து இன்னும் இந்த ஆல் டைம் ஹையை போய் எடுக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எங்கே போகுது அப்படின்றது. அடுத்து நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பை எங்கே வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்றுடைய லோஸில் நேற்று நல்ல ஓப்பனிங்லேருந்து மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்றுடைய டேவில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறோம். அப்போது நம்ம 50% கரெக்ஷன் மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரீமியம் பார்ட்டில் ஓப்பன் ஆகி ஒரு 50% கீழே டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்க்கு வந்துட்டான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவனோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து நேற்று எங்கேருந்து போயிருக்கோம் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வர மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட் சப்போஸ் இங்கிருந்து மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே இது பட் ஆனால் இருந்தாலும் கூட நம்ம ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன் 200 கால் புட்டு ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்குவோம். நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் 53 கால் புட்டில் புட்டு மட்டும் பாசிட்டிவில் இருக்குது, கால் வந்து நெகட்டிவில் இருக்குது. இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குது. கால் சைடோட எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் எங்கே அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரேஞ்சாக ஒரு எக்ஸாக்டான ப்ரைஸாக இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கா அப்படின்றதால இது ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்காக ஒர்க் ஆகும். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கீழேருந்து மார்க்கெட்டை ஒரு சப்போர்ட் ப்ரைஸை கன்சிடர் பண்ணி மார்க்கெட் கீழேருந்து மேலே போனதுக்கப்புறம் அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கு. அப்போ மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இந்த 260 அப்படின்ற ரேஞ்சை ஃபஸ்ட்டு 265 ரேஞ்சை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்த சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 215 அப்படின்ற இந்த ரேஞ்சை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புட்டில் போய் பார்க்கலாம் என்ன பிளான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. புட் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டு கால் சைடும் சப்போர்ட் இருக்குது, புட் சைடும் சப்போர்ட் இருக்குது. எப்படி வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னாக்கா கால் சைடு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவரால் ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப் ட்ரெண்ட் இல்லை. பட் ஆனால் புட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்றுடைய லோஸுக்கு கீழே போய் அவனால் க்ளோஸ் வந்து பெரிய அளவுக்கு கொடுக்க முடியல. அப்போ நேற்றுடைய லோவிலேருந்து பை ஆகி மேலே போகிறோம். அப்போது புட் ஆப்ஷன் வந்து மேலே போகணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இந்த லெவலில் இருந்தால் ஃபாலோ ஆகிருக்கான். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் வந்து கட் பண்ணணும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 424 அப்படின்ற ரேஞ்சை கட் பண்ணி மேலே போனோம் அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவன் அப்படியே அடுத்து போனோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சுக்கு தான் போவான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே தான் வந்து பிரேக் அவுட் பண்ணுவான். நம்ம இதில் இப்போ நம்ம பை எங்கே பண்ணலாம், நம்மளோட பிளானிங் ஆஃப் பை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இன்னியோட லோ ப்ரைஸில் வரும்போது என்னோடய பையை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 245 அதாவது இந்த வீக்கில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸில் மார்க்கெட் வந்தோம் அப்படி ஏன் அப்படின்னாக்கா இந்த இடம் சரியான முறையில் ட்ரேட் ஆகாத மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போயிருக்கு. அப்போ அகைன் இன்ஸ்டியூஷன் இந்த ரேஞ்சுக்கு வராங்க அப்படின்னாக்கா பை பண்ணி இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா நான் எக்ஸிட் பண்ணிப்பேன். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னோட ஸ்டாப் லாஸ். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 சைடுமே வந்து சப்போர்ட் பில்ட் ஆகிருக்கிறதால கால் சைடு புட் சைடு 2 சைடு இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம டபுளாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும்
கால் சைடும் கீழே சப்போர்ட் இருக்குது, புட் சைடும் கீழே சப்போர்ட் இருக்குது, கால் சைடும் வந்து சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் கால் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதால இப்போ செல்லர் வந்து இந்த ரேஞ்சில் செல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து காலை தான் வந்து பயந்து வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, லோவில் வரும்போது பை பண்ணுவாங்க. ஸோ நம்ம கால் சைடை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து கால் சைடை வந்து பையிங் வந்து அதிகமாக பண்ணிக்கலாம். புட் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோ பார்ட்டில் எந்த ஒரு காலோ புட்டோ ரெண்டுத்தில் எது சப்போர்ட் ப்ரைஸுக்கு வந்தாலும் கூட நான் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் எடுத்து ட்ரேட் பண்ண பார்ப்பேன். இப்போ நம்ம இதை இன்னுமே 1 மினிட்டில் ரிஃபண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1 மினிட் ட்ரேட் பண்ணுறதை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இங்கேருந்து மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சே கட் பண்ண முடியல. இங்கேருந்து தான் வந்து ஃபால் ஆகி கீழே விழுந்திருக்கான். நேற்றுடைய ஆர்டர் பில்ட் ஆகி கீழே விழுந்த இடம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் எடுத்து ஒரு டைம் வந்திருக்கான், கீழே அகைன் மேலே போயிட்டு அவனுடைய ஆர்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே பிரேக் பண்ணி மேலே போக முடியாத மறுபடியும் மார்க்கெட் புல் பண்ணி கீழே தள்ளுங்க, கீழேருந்து மேலே போய் அகைன் இந்த இடத்து தான் ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான். பட் ஆனால் ஓவராலாக இவன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுடைய லோவர் ஐ வந்து ஹையர் ஐ கிடையாது, லோவர் ஐ. சப்போஸ் இந்த லோவர் ஐயை பிரேக் பண்ணான் அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு இருக்குது. சப்போஸ் அவன் மேலே போனான் அப்படின்னாக்கா அடுத்து அவனுடைய ஆர்டர் எங்கே அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சு. ஏன் அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இங்கேருந்து புல் பண்ணி செல்லர் இங்கே வந்து மறுபடியும் இந்த செல்லரை டாமினேட் பண்ணி ஒரு பையர் வராங்க. எப்போது அதை 1 மினிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு செல்லர் வந்து செல் பண்ணி அகைன் பையர் ஸ்ட்ராங் ஆகி மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்போது இவன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் மேலே போவான். அப்போ இந்த ரேஞ்சை இவன் பிரேக் பண்ணுறப்ப கால் சைடு வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுவான். அப்போது நம்ம வந்து ஒன்று இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலை, இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த டைமில் கால் சைடில் ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகும். அப்போ காலில் எடுக்கலாம். ஆனால் வந்து 215 அப்படின்றது கால் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனாக இருக்குது. அப்போது நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி 2 சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம 2 சைடில் எந்த சைடு வந்து நமக்கான வாய்ப்புகள் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்து என்ட்ரி ஆகலாம். இன்னையோட டே முடிகிறப்ப நான் வந்து என்னுடைய அப்டேட்டை கொடுக்குறேன். நம்மளோட பிளான் போட்டிருப்போம். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஐ போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுடைய ஆர்டர் ஃப்ளோவும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்து மேலே போயிருக்கான், மேலேருந்து ஃபாலோ ஆகிறான். ஒரு 50% கரெக்ஷன் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது இந்த லெவலை பிரேக் பண்ணாத வர மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி காலையில் வந்து பார்த்து சொல்லியிருந்தேன். என்னுடைய பிளானிங் வந்து அப்படி இருந்துச்சு. சொல்லியிருந்தேன் மீன்ஸ் இது வந்து காலையில் வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஈவினிங்கில் வந்து அந்த பிளான் எப்படி நம்ம ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றத தான் காமிக்கிறோம். அப்படின்றப்ப மார்க்கெட் காலையில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த லோவை பிரேக் பண்ணாத வர மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். மார்க்கெட் டைரெக்டாக கிட்ட வந்தால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 புள்ளியில் இந்த ஆர்டர் பிளாக்கை தொடாமல் மார்க்கெட் வந்து ஐயே பிரேக் பண்ணி போயிட்டான். பட் இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் நம்ம தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு நேற்றுடைய ஐஎன் லோ மார்க் பண்ணுறப்ப இந்த 50%ல் வந்து கீழே போய் பெரிய அளவுக்கு க்ளோஸே கொடுக்க முடியல. மார்க்கெட் வந்து இவன் வந்து இந்த இடத்த வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு டபுள் பாட்டமை கிரியேட் பண்ணியிருக்கான். டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணுறப்ப தாராளமாக வந்து இந்த ரேஞ்சில் நம்மளோட என்ட்ரி தாராளமாக வந்து எடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா நேற்றுடைய 50% லெவல் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஐயை போய் கிட்ட போயிட்டான். அப்போ ஆல் டைம் ஐக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு 200 புள்ளி தான். மார்க்கெட் வந்து சப்போஸ் கீழே போனோம் அப்படின்னா கூட மேலே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்தால் தான் ஆர்டர் கிடைக்கும். அவன் ஆல் டைம் ஐ கிட்ட வந்து ட்ரேட் ஆகும்போது தாராளமாக வந்து மேலே போயிடுவான். அப்படின்றப்ப மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்து இந்த லோஸ்லேருந்து இன்னையோட ஐயை பிரேக் பண்ணி போயிட்டான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உருவாயிருக்கான். ஸ்பின்னிங் டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகக்கூடிய கேண்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு 2 கேண்டில் 3 கேண்டிலுமே ஸ்பின்னிங் டாப் தான். 3-4 கேண்டிலுமே ஸ்பின்னிங் டாப் தான் உருவாயிருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி உருவாகி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கான். நல்லா மேலே போயிட்டு இந்த இடம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். மேலே போனான் அப்படின்னாக்கா அவனோட டார்கெட் வந்து நேற்றுடைய ஐஸான். அவன் டைரெக்டாக நேற்றுடைய ஐஸ்க்கு இன்னையோட ஐயை பிரேக் பண்ணி இன்னையோட ஓப்பன் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஐயை தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கான்.
ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணதால் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு புல்லிஷில் ஒரு செல்லர் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இன்வெர்டட் ஆமர் கொடுத்து ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கு. இந்த 2 கேண்டில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு புல்லிஷ் எண்களுக்கு இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட இந்த ஐ தான் டார்கெட்டு. இந்த ஐயை போயிட்டு பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகி நின்று இருக்கான். கொஞ்சம் நேரம் மீன்ஸ் கிட்டத்தட்ட 10:40 இருந்து 11:45 வரை 1 மணி நேரம் மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ண முடியாமல் இங்கேயே வந்து இருந்திருக்கான். இங்கேயே இருக்கும்போது கூட மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். இங்கே ஹையர் ஐ வச்சுருக்கான், ஹையர் லோ வச்சுருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஹையர் ஐ வச்சுருக்கான். பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்து வந்து ஈக்குவல் ஐ வச்சுட்டான். ஈக்குவல் ஐ வச்ச உடனே இந்த லோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹையர் லோவாக மாறும். அப்போ இந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து டைரெக்டாக மேலே போனவனோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெவலில் இருக்குது. பட் ஆனால் அவன் மேலே போகும்போது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே போயிருக்கான். என்ன அப்படின்னாக்கா அவன் ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னாக்கா ஒரு ரைசிங் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன் டவுன் சைடு தான் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 டச்சுக்கு அப்புறம் தான் ஆகும். அப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 டச்சு 2 டச்சு 3வது டச் எடுத்துகிட்டு 4வது டச்சுக்கு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஐயை பிரேக் பண்ணால் மார்க்கெட் நல்லா மேலே போனால், அடுத்து ஒரு ஐயை பிரேக் பண்ணால் நல்லா மேலே போனால், அடுத்து ஒரு ஐயை பிரேக் பண்ணால் மேலே போனால், இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஐயை மறுபடியும் பையர் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ண முடியல மீன்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா நல்ல செல்லர் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரவே இல்லை. இந்த ரேஞ்சில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணி நம்மளை ட்ராப் பண்ணி மார்க்கெட்டை மேலே போகிற மாதிரி ஒரு பெரிய புல் கேண்டில் கொடுத்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காமிச்சு அகைன் மார்க்கெட்டு கீழே தான் புல் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லாவே தெரியும் பியரிஷ் அராமி வருது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பார்ட்டில் வருது. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டான். அப்போ மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கரெக்ஷன் எது வரனா இந்த லோ வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஐயில் தாராளமாக வந்து இந்த கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா இவனோட ஸ்டாப் லாஸ் எது அப்படின்னாக்கா இந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சான் அப்படின்னாக்கா அதுதான் இவனோட ஸ்டாப் லாஸு. அவன் எங்கே வேணாலும் வைக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவனோட ஸ்டாப் லாஸ் எது அப்படின்னாக்கா இந்த ஐக்கு மேலே அவன் எங்கே வேணாலும் வைக்கலாம். அவன் வைக்கிறப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். மேனுவலாக தான் நம்மளோட ஸ்டாப் லாஸை போடணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் டைரெக்டாக வந்து இன்னையோட லோவில் விழுந்துட்டான். இன்னையோட லோவிலேருந்து தான் ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கை ட்ரிகர் பண்ணால் அகைன் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்தான். இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். இன்றைக்கி 2 டைம் 3 டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு டைமு இந்த இடமும் டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆகிருக்கான், இந்த இடமும் டபுள் டாப் எடுத்து கீழே ஃபால் ஆகிருக்கான், மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே புல் பண்ணி போயிருக்கான். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபியூச்சர் சார்ட்டில் நடந்தது. பட் ஆனால் நம்ம ஃபியூச்சரில் பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ண மாட்டோம், நம்ம ஆப்ஷனில் தான் பண்ணுவோம். ஆப்ஷனில் வந்து நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புட் ஆப்ஷனை பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். கீழே ஃபால் ஆகிருக்கான். இந்த ஐயை பிரேக் பண்ணாத வர மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா சப்போர்ட் ப்ரைஸ் வரும்போது ட்ரை பண்ணுவோம் எப்போவுமே. அவனோட சப்போர்ட் ப்ரைஸ் எது அப்படின்னாக்கா இது. அப்போ சப்போர்ட் ப்ரைஸ் தான் எக்ஸாக்டாக இல்லை இந்த வீக்கில் 50% அவன் எங்கே வந்தாலும் நம்மளுடைய பையிங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணவே முடியல. அதாவது லோவர் ஐயை பிரேக் பண்ணால் அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து இந்த ஐக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனு ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனோட ஆர்ஜினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவனோட ஐ இந்த ரேஞ்சு தான். அப்போ இந்த ஐயே பிரேக் பண்ணல, அப்புறம் அவன் எங்கேருந்து மேலே போகிறது ஓப்பனிங் கேண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஓப்பனோட மேலே ட்ரேட் ஆகிறோம் அப்படின்னா ஒரு டே கேண்டில் வந்து க்ரீனில் ரன் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷனில் பை வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போயிட்டு நம்ம இங்கே வந்து 1 மினிட் வச்சே சொல்லியிருப்போம். மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்து 2 டைம் போய் ஒரு சப்ளை கிரியேட் ஆகி கீழே வந்திருக்கான். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு போவோம். இந்த ஐயை பிரேக் பண்ணால் தான் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லோவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம்.
பிளான் பண்ணியிருப்போம். இந்த லோவில் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இது கீழே எங்கே வந்து எக்ஸிட் கொடுத்தாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அதுவாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போக முடியாமல் மறுபடியும் ஒரு லோவரை கிரியேட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கான். ஆனால் இந்த முறை எப்போவுமே வந்து இங்கெல்லாம் பாருங்கள் மார்க்கெட் எப்படி வந்து ஃப்ளூயண்ட்டாக கீழே விழுந்திருக்கான். பட் ஆனால் இந்த முறை விழவே இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான், ஒரு டவுன் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கான். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு அப் சேனல் க்ரியேட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் க்ரியேட் ஆகிறான் அப்படின்னாக்கா அவன் வந்து கீழே ஃபாலோ ஆவான். இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் க்ரியேட் ஆகிறான் அப்படின்னாக்கா அவன் வந்து மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேலே பிரேக் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனோட டார்கெட் எது அப்படின்னாக்கா இப்போ இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஆர்ஜின் எது அப்படின்னாக்கா இந்த ஆர்ஜின் தான். இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அடுத்த டார்கெட் எது அப்படின்னாக்கா இந்த லெவலு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐ வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த லெவல். இங்கே எங்கே வேணாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அப்போது இவனோட என்ட்ரி இதை எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே நம்மளை வந்து நல்லா ஏமாற்றிருக்கான். இப்போ அங்கே வந்து ஃப்யூச்சர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து ஐயை பிரேக் பண்ணல, இங்கே வந்து லோ பிரேக் பண்ணியிருக்கான். லோ பிரேக் பண்ணாலும் கூட இங்கே வந்து நல்ல ஒரு இவ்வளோ நேரம் வந்து பையர் வந்து அந்தளவுக்கு ஃபைட்டிங் நடக்கலை. இங்கே நல்லா பையிங் செல்லிங் ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐயை வந்து பிரேக் பண்ண முடியல. இந்த ட்ரேடை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐஸில் போய் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு டார்கெட் புக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவன் இன்றைக்கி நல்ல ஐக்கு போயிட்டான். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனுமே வந்து பிரேக் பண்ணிட்டான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருந்தோம் அப்படின்னாக்கா அகைன் மேலே போயிட்டு கீழே வரப்போ நம்ம இந்த லோவில் ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா அவனோட ஸ்டாப் லாஸ் இங்கே கண்டிப்பாக வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் அடித்து தான் இருக்கும். புட் ஆப்ஷனில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம அங்கே மாதிரி தான் காலையில் வந்து பிளான் பண்ணுறப்ப எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த லோ டு ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறான். மார்க்கெட் வந்து இவன் தான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டு. இவனுக்கு அடுத்து இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரை மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனில் எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமருமே கொடுத்துருக்கான். இதில் என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டார்கெட் எது அப்படின்னாக்கா இந்த ஐ தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக போய் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா இவன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் போகிறான். அவன் அடுத்து ஒரு இந்த ஐயை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு ஐயை கிரியேட் பண்ணால் மறுபடியும் ஒரு ஹையர் லோ கிரியேட் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஃப்யூச்சர் சார்ட்டில் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே போய்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா இந்த ரெசிஸ்டண்ட்டை போய் அடிச்சிட்டான். இந்த ரெசிஸ்டண்ட்டை ஹிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே போகவே முடியல. அப்போது இந்த ரெசிஸ்டண்ட்டை ஹிட் பண்ண உடனே ஒரு விஷயம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஐ இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஐயை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஒரு செல்லர் வந்திருக்கான் அப்படின்னாக்கா இந்த செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் இங்கே போனதும் மறுபடியும் வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது மார்க்கெட்டை இந்த இடம் வந்து செல்லர் வந்து ட்ரை பண்ணி கீழே தள்ளிட்டாங்க. அப்போது மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அப்படி இல்லை. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இங்கேருந்து போகிறப்போ செல்லர் எங்கே கிரியேட் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த லெவலில் இந்த விக்கில் தான் கிரியேட் ஆகிருக்காங்க. இந்த விக்கை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா தான் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறதா வந்து ஒரு மீனிங். பட் ஆனால் இந்த இடம் வந்து பிரேக் அவுட்டே பண்ண முடியல. அகைன் மார்க்கெட் இங்கே போயிட்டு இந்த லெவலில் தாண்ட முடியாமல் டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் இன்னையோட லோஸ்லேயே விழுந்திருக்கான். இன்னொரு லோஸ்லேருந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து போயிருக்கான். பட் ஆனால் இந்த ட்ரேடெல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா தைரியமாக அந்தளவுக்கு தைரியமாக இருந்தால் தாராளமாக வந்து இந்த லோவுக்கு வரும்போது எடுக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஃபாலில் கீழே விழும்போது நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து பயந்து தான் வந்து எடுக்கணும். பட் ஆனால் இந்த இடத்த எடுத்துக்க முடியாது. வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே வர ஏன் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு செல்லர் வந்து மறுபடியும் அந்த செல்லருக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு பையர் வராங்க. அப்போது நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விக்கில் 50% தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அந்த விக்கில் தான் வந்து ஒரு நல்ல பையர் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அந்த ரிஜெக்ஷனை கொடுக்குற அளவுக்கு ஒரு பையர் வந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த விக்கில் வரும்போது நம்ம தாராளமாக ஆர்டர் எடுக்கலாம். எடுத்து அப்படின்னா அவனோட ஸ்டாப் லாஸ் இந்த லோ கீழே போய் அவன் எங்கே க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்த்தோம்னா அப்படின்னாக்கா அகைன் நல்ல ஒரு என்ட்ரி. மார்க்கெட் வந்து சூப்பராக மேலே போயிருக்கு. இப்படி தான் வந்து நம்ம இன்றைக்கான ட்ரேட் பிளான் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் ஆனால்
இந்த இடம் ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் பிளான். புட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இடம் ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் பிளான். இப்படி தான் வந்து நம்மளோட ட்ரேடிங் பிளான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எப்படி ட்ரேட் பிளான் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.